பார்த்தீங்கன்னா நான் நவராத்திரிக்கு கொள்ளு வைக்கிறதுக்காக பொம்மை பழம் வாங்கலாம்னு நாங்கள் வந்தோம். ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று போட்டுருக்காங்க. நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படியே பார்க்கலாம் வாங்க. அப்படியே உள்ளே வாங்க. அப்படியே புதுசு புதுசுன்னு வச்சுருக்காங்க. வச்சுருக்கு உருளைக்கிழங்கு, மாங்காய், வாழைக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா பழம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு இங்கே வந்தால் வாங்கிக்கலாம். அதெல்லாம் உள்ளே போனீங்கன்னா நிறைய காய் இருக்குது. வாங்க உள்ளே போய் காய் பார்ப்போம். தப்பையில இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. வாங்க போட்டோம். விநாயகர்லேயே இத்தனை வெரைட்டி ஆஃப் விநாயகர் இருக்குது. அங்கே பாருங்கள், சூரியன். கிருஷ்ணரை எடுத்து உரலில் கட்டி வச்சு வெண்ணெய் திருடனதுக்காக செய்யப்பட்டது ரொம்ப அழகாக துல்லியமாக செதுக்கியிருக்காங்க. இன்னும் மேல்மேல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை வந்து ரொம்ப இயல்பாக அழகாக ரொம்ப நல்லா செதுக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு செட்டு வந்து 500 முதல் ஆரம்பிக்குது. அப்படியே இது வந்து சின்னது, இதை விட பெருசு எல்லாமே இருக்குது. ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. நம்ம அங்கே வந்து தென்னை மரம் பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்கள், வாழை மரம் கொலையோடு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. இதுவும் 600, 700 அந்த மாதிரி ரேட்டு வந்து ஒரு கடையில் ஒரு மாதிரி ரேட்டு பார்த்து வாங்கணும். நமக்கு சின்ன வயசுல நம்ம படித்த கதைகள்லாம் ஞாபகம் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி இது எவ்வளோ அழகாக துல்லியமாக செதுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். இதனுடைய விலை ஒரு சில இடத்துல 120, 100, 200 வரை விற்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் வாங்கி வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி சிறுக சிறுக சேமிப்பது என்று. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சொர்க்கவாசல் செட்டு வச்சுருக்காங்க. இது வந்து மைசூர் தசரா. இந்த நவராத்திரிக்கு பேர் போனது ஒன்று வந்து குலசேகரப்பட்டினம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் வந்து அந்த 10 நாள் திருவிழா ரொம்ப ஓஹோன்னு கொண்டாடப்படுகிறது. அது ஒரு செட்டாகவே சித்தரித்து வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு செட்டு 4000 ரூபா சொல்கிறாங்க. இந்த சொர்க்கவாசல்